Hello friends, I'm Seetha Lakshmi. This is my first video in this channel. நான் உங்களுக்கு இந்த சேனலில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான சிம்பிள் ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்கொயரிங் ஆஃப் 2 digit நம்பர்ஸ். 2 digit நம்பர்ஸில் இப்போ நம்ம எப்படி ஸ்கொயர் பண்ணுறது சிம்பிள் மெத்தடாக சொல்லித்தர போகிறேன். இதில் 2 மெத்தட் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மெத்தடில் 22க்கு எப்படி ஸ்கொயர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 22 ஸ்கொயர். 22 ஸ்கொயரோட நியரஸ்ட் பேஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நியரஸ்ட் பேஸ் நம்பருங்கிறது 20. ஸோ இதோட நியரஸ்ட் பேஸ் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த நியரஸ்ட் பேஸ் நம்பரோட இதை எதை ஆட் பண்ணால் 22 கிடைக்கும், நமக்கு 2 ஆட் பண்ணால் 22 கிடைக்கும். ஸோ 20யோட +2 போட்டால் 22 கிடைக்கும். ஸோ இதோட நியரஸ்ட் பேஸ் நம்பர் எழுதிட்டோம். இதை ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டெப் நம்பர் 1 பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1ல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ 22 ஸ்கொயர் நம்ம பார்க்குறோம். நம்மளோட நம்பர் என்னென்னா 22. இந்த 22வோட +2வை ஆட் பண்ணணும். ஸோ 22 + 2 24. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் ஸ்டெப் 2 இஸ் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்னென்னா, இந்த 24 கிடைக்குதுல, அந்த 24ஐ பேஸ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பேஸ் நம்பர் என்ன? 2. The nearest base number is here 2. So the 24 into 2 இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 2s are 8, 2 2s are 4. அவ்வளோதான். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸ்டெப் நம்பர் 3. இந்த கிடைக்கிற நம்பரை 48ங்கிற கிடைக்கிற நம்பரை இந்த நம்ம ஏற்கனவே +2வால் இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். +2 போட்டால் தான் 22 கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த +2வோட ஸ்கொயரை எடுத்து எழுதணும் லாஸ்ட்டாக. ஸோ 2 square is equal to 4. ஸோ 484 is the answer for this. இதுதான் மெத்தட் 1. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை வச்சே நிறைய நம்பர்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ ரேண்டமாக ஒரு சில நம்பர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 35 ஸ்கொயர். 35 ஸ்கொயருக்கு இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த 35 ஸ்கொயருக்கு நியரஸ்ட் பேஸ் நம்பர் எது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும். 30யோட எதை ஆட் பண்ணால் 35 வரும், +5 ஆட் பண்ணால் 35 வரும். ஸோ அப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 35ஐ 5ஆல் ஆட் பண்ணுவோம். ஸோ 35யோட +5 போட்டோம்னா 40. தென் அடுத்த ஸ்டெப் 2 என்னென்னா, இந்த கிடைக்கிற ஆன்சரை 40யோட பேஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 40 into 3 இதுதான் செகண்ட் ஸ்டெப். 40 into 3. 3 is equal to 3 into 0 0. 4 3s are 12. 120. ஸோ 120 கிடச்சிச்சு. இந்த கிடைச்ச நம்பரோட நம்ம லாஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த நம்பரோட எதை நம்ம சேர்க்கணும்னா இந்த 5. ஸோ இந்த நம்பரை நம்ம ஸ்கொயரிங் எடுக்கணும். ஸோ 5 5s are 25. ஸோ 25. இப்போ 25 எப்படி எழுதணும்னா 2 5 அப்படின்னு எழுதணும். இந்த சைடு எழுதணும். நம்மளுக்கு இப்போ நமக்கு லாஸ்ட்டாக 35 ஸ்கொயருக்கு ஆன்சர் எப்படி முடியும்னா 4 digit நம்பரில் தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ 4 digit நம்பரில் கிடைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி எழுதுனா தான் 4 digit நம்பரில் கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதலான்னா 5, இதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான் 2 2 1. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். வெரி சிம்பிளுங்க. இப்போ நம்ம என்ன இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, என்னென்னா இப்போ 25ஐ நம்ம இப்படி எழுதுகிறோம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா, நம்மளுக்கு வந்து 31 up to 31. ஸோ up to 31 வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா 3 digit நம்பரில் கிடைக்கும். அதே 32க்கு மேலே நம்மளுக்கு எப்படி ஆன்சர்ஸ் கிடைக்கும்னா 4 digit நம்பரில் தான் கிடைக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 3 digit நம்பர்னால் அப் டு 31 வரையும் 3 digit நம்பரில் தான் ஆன்சர் கிடைக்கும். 32லேருந்து நம்மளுக்கு 99 வரையும் 4 digitல தான் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே 32க்கு மேலெலாம் நம்மளுக்கு 4 digitல தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம்னா, இந்த 120யோட இந்த ஸ்கொயரிங், இந்த 5 ஸ்கொயரிங் பண்ணுறோம்னா அந்த 25ஐ இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ 4 digit கிடைக்கிற மாதிரி. ஸோ எழுதிட்டு 5 இங்கே 2 2 1.
இதில் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 22 எடுத்தோம். 22ங்கிறது வந்து 31க்கு கீழே. ஸோ 31க்கு கீழேங்கிறதால நம்மளுக்கு கிடைக்கிற டிஜிட் 3 டிஜிட் நம்பரில் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் போனால் 3 டிஜிட் நம்பரில் கிடைக்கணும். ஸோ இங்கே 484ங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இதில் நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் 48ன்னு நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இதில் 2 டிஜிட் வந்துடுது. இன்னும் ஒரு டிஜிட் தான் நம்மளுக்கு வேணும். 3 டிஜிட் நம்பரில் தான் ஆன்சர் கிடைக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த 2-ஐ ஸ்கொயர் பண்ணுற வேல்யூ தான் இங்கே போடணும். ஸோ இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4 தான் கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு டிஜிட் கிடைக்கிறதுனால நம்ம ஈஸியாக 484ங்கிறத எழுதிட்டோம். ஆனால் இங்கே எப்படி கிடச்சிச்சின்னா 120 கிடச்சிச்சு. ஸோ 120 கிடச்சோன்னே நம்ம என்ன பண்ணோம், இதை ஸ்கொயர் பண்ணும்போது 25 கிடச்சிச்சு. ஸோ அந்த 25ஐ 4 டிஜிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். அதனால தான் நம்ம 120 இங்கே கீழே இதுக்கு கீழே 25ன்னு இப்படி எழுதி இதை ஆட் பண்ணி 4 டிஜிட்டாக நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நம்ம சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. இப்போ 72 ஸ்கொயர். ஸோ 72 ஸ்கொயரோட நியரஸ்ட் பேஸ் எடுங்கிறத பார்ப்போம். நியரஸ்ட் பேஸ் என்ன, 70. ஸோ 70யோட நம்ம எதை ஆட் பண்ணால் 72 கிடைக்கும், +2 ஆட் பண்ணால் 72 கிடைக்கும். ஸோ 72ல் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட போகிறோம். 72வோட எதை ஆட் பண்ணணும், இந்த +2 ஆட் பண்ணணும். அப்போ 72 + 2 74. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 74 இந்த வர ஆன்சரை பேஸ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே பேஸ் வந்து 7. ஸோ 74 × 7. ஸோ 74 × 7 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 4s are 28, பேலன்ஸ் 2, 7 7s are 49. அப்போ இங்கே 51 கிடைக்கும். 518. ஸோ 518ஓட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட ஸ்கொயர் எழுதணும். ஸ்கொயர் என்னது, 2 2s are 4. இது நம்ம இங்கே என்ன எப்படி எழுதணும்னா, இதில் நம்மளுக்கு 72ல் என்ன ஆன்சர் கிடைக்கும், 4 டிஜிட்டில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு 2ங்கிறது 4 தான் ஸ்கொயர் பண்ணோம்னா. ஸோ ஒரே ஒரு நம்பர் கிடைக்கிறனால டேரெக்டாகவே இங்கே 4ன்னு எழுதிடலாம். திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 89 எடுத்துப்போம். 89 the whole square. ஸோ இதோட நியரஸ்ட் பேஸ் நம்பர் 90. இந்த 90க்கு என்ன பண்ணால் 89 கிடைக்கும். 90லேருந்து என்ன பண்ணால் 89 கிடைக்கும். 90லேருந்து -1 பண்ணிங்கன்னா தான் 89 கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்லாம் எப்படி பார்த்தோம்னா, 35 the whole ஸ்கொயருக்கு 30 நியரஸ்ட் பேஸ், அதில் +5 போட்டால் 35 கிடைக்கும். அதே மாதிரி இந்த சம்மில் 72 ஹோல் ஸ்கொயர், இதில் +2 70 தான் பேஸ். ஸோ +2 போட்டால் 72 கிடைக்கும். ஆனால் இங்கே எப்படின்னு வருதுன்னா, 90ல் -1 பண்ணிங்கன்னா தான் 89 ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 89 ஸ்கொயர் 89ஐ -1 பண்ண போகிறோம். ஹியர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆன்சரில் 35ஐ ஃபர்ஸ்ட். அப்போ என்ன பண்ணுவோம், 35ஐ +5 போடுவோம். இங்கே மைனஸ் வரனால 89ஐ -1 பண்ண போகிறோம். சரியா? ஸோ 89ஐ -1 பண்ணிங்கன்னா 88 கிடைக்கும். ஸோ 88ஓட செகண்ட் ஸ்டெப் என்ன, பேஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 88 × 9. அப்போ 8 9s are 72, which balance 7. 9 8s are மறுபடியும் again 72 + 7 79. ஓகே, 79. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் 792. அப்புறம் எகெயின் நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக இந்த 1 ஸ்கொயரை போடணும். அதே சேம் தான். ஸோ 1 ஸ்கொயருங்கிறது 1. ஸோ நம்ம எப்போதும் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே, அப் டு 31 வரையும் தான் நம்மளுக்கு ஆன்சர் 3 டிஜிட்டில் கிடைக்கும். 32க்கு அப்புறம் 4 டிஜிட்டில் தான் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்பர் 89. ஸோ நம்மளுக்கு 4 டிஜிட்டில் தான் ஆன்சர் கிடைக்கணும். ஸோ இது டேரக்ட். அடுத்து வந்து என்ன நம்பர் எடுத்துக்கலாம்னா, ஒரு 57 எடுப்போம். 57 the whole square. ஸோ 57க்கு நியரஸ்ட் பேஸ் நம்பர் என்னென்னா 60. ஸோ 60ல் என்ன பண்ணால் நம்மளுக்கு 57 கிடைக்கும். 60 -3 பண்ணால் தான் 57 கிடைக்கும். ஸோ 57 -3 பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 54 கிடைக்கும். அதை பேஸ் நம்பரோட மல்டிப்ளை பண்ண போகிறோம் 6. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 24 2. ஸோ 32. இந்த 32வை 3 2 4 இதோட நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் ஸ்டெப்பில் the 3 square. 3 square is the 9. This is the answer. ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுங்க. இது வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்லோவாக சால்வ் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காண்டி இவ்வளோ ஸ்லோவாக செஞ்சேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சீக்கிரமாக இந்த சம்ஸை போடலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் சீக்கிரமாகவே போடலாம்.
இப்போ இந்த ஸ்கொயரிங் ஆஃப் 2 டிஜிட் நம்பர்ஸ் மெத்தட் 1 பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கொயரிங் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் இந்த சேம் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.